ரத சப்தமி நாளைக்குங்க. அதனால் நம்ம எருக்கை இலையை வச்சு எப்படி நீராடல்ன்றது பார்க்கலாம். 7 எருக்கை இலையை எடுத்துக்கோங்க. வெள்ளை இருக்க வந்து மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. 7 வெள்ளை இருக்க இலையோ இல்லை இந்த மாதிரி நார்மலான இலையோ எடுத்துக்கோங்க. 7 எடுத்துட்டு இந்த மாதிரி மஞ்சள் அரிசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரிசியில் பச்சரிசியில் வந்து மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இலையில வந்து இந்த மாதிரி உல்ட்டாவாக திருப்பிட்டு அதில் மஞ்சளை தூவிட்டு மேலே தலையிலிருந்து கண், 2வது நம்மளோட தோள்பட்டை, கீழே கால், அதாவது சிரசாலையும் தலையாலையும் கண்களாலையும் கைகளாலையும் கால்களாலையும் செய்யப்பட்ட என் பாவங்களை குறைக்கணும்னு சூரிய பகவானை நோக்கி கிழக்கு நோக்கி நின்று அச்சதையை வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த உல்ட்டாவாக வச்சு நம்ம சூரிய பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணி நம்ம தண்ணியை ஊற்றணும் போது சூர்யா இந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு சூர்யாய நமக யார் யாருக்கு ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த இதை பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே விடுற இலைகள் எல்லாம் ஒரு குப்பையில் இதில் சேர்க்காமல் காவால் போடாமல் அதை எடுத்து ஒரு கவரால் போட்டு நம்ம தோட்டத்துலேயோ மண்ணிலையோ கொண்டு போய் சேர்ப்பிடுறது நலன். இது வந்து பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் பெற்றிருந்தார். அவர் உயிரை அவரே எந்த நாளில் வேணால் போக்கிக்கக்கூடிய ஒரு மாபெரும் வரம் பெற்றிருந்தார். அவர் இறுதி காலகட்டத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. அப்போ வியாழ பகவான் வராரு. நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி இருக்குது, ஆனாலும் இவர் வந்து உத்தராயண காலத்தில் தான் தனக்கு முக்தி கிடைக்கணும், தன்னோட உயிரை நீக்கணும் அப்படின்னு, ஏன்னா சூரிய பகவான் அந்த திசையில் தான் வடகிழக்கு திசையில் தான் வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து தனக்கு வந்து உயிர் நீக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்காரு உத்தராயண காலத்தில். அந்த இறுதி காலகட்டம் வந்து அவருக்கு அம்பு படுக்கையில் படுத்து மிக கொடுமையாக இருக்குது. அப்போ வியாழ பகவான் சொல்கிறாரு, திரௌபதி மானபங்கம் படுத்தும்போது நீ கண்களாலும் கைகளாலும் கால்களாலும் செய்த பாவம் வினைகள் எங்கு போகும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவரே சொல்கிறார், அதுக்கு பரிகாரம் எருக்கை இலையை வைத்து அதுக்கு அக்ரி பத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது சூரியனுக்கு அந்த சமைக்கும்போது எருக்கை இலையும் சேர்த்து செய்வாங்க. அது ஒரு அக்னி மாதிரி. அதனால் அவனுக்கு வந்து தலையிலேருந்து சிரசுலேருந்து உன்னுடைய கர்ம வினைகள் போக்கும்படி சூரிய பகவானை நீ வேண்டிக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு உயிர் வந்து என்றைக்கு போகணுமோ நீ தீர்மானம் பண்ணிக்கோ. அதே மாதிரி எருக்கை இலையை வச்சு பீஷ்மர் வந்து அந்த பிரார்த்தனையை வைக்கிறாரு. கடைசியாக அவர் வந்து உத்தராயண காலத்தில் ஏகாதசி அன்னைக்கு தன்னுடைய உயிரை நீத்துக்கிறாரு பீஷ்மர் வந்து ஒரு மாபெரும் ஒரு தர்மவான், கங்கையின் மைந்தன். பீஷ்மரோட வீர வரலாறு, அவருடைய தர்ம சிந்தனை எப்படிப்பட்டதுன்றதை பற்றியும் நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அதனால் நாளைக்கு வரனால தயவு செய்து மிஸ் பண்ணாமல் எல்லாரும் இந்த எருக்கம் இலை குளியலை மேற்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.